வெல்கம் டு அபிரவின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் சிங்கர்னஸ் மோட்டர்ஸ் அதனுடைய டிசைன் அண்ட் ஒர்க்கிங் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் சிங்கர்னஸ் மோட்டர்? முதல்ல இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம். சிங்கர்னஸ் அப்படிங்கிறது அதனுடைய பேர்லேயே அதனுடைய அர்த்தமும் இருக்குது. சிங்கர்னஸ் ஸ்பீடில் ஓடுறதுனால இந்த மோட்டருக்கு பேர் வந்து சிங்கர்னஸ் மோட்டர். நார்மலாக ஏசி இண்டக்ஷன் மோட்டர்ஸ்லாம் எப்படி ஓடும்? நார்மலாக ஸ்லிப் ஸ்பீடில் தான் ஓடும். ஸ்லிப் ஆகி ஓடிட்டு இருக்கும். சிங்கரஸ் ஸ்பீட்லேருந்து ஸ்லிப் ஸ்பீடை கழிச்சா ரேட்டட் ஸ்பீட் ஆஃப் இண்டக்ஷன் மோட்டர்ஸ் இருக்கும். ஆனால் சிங்கரஸ் மோட்டர் வந்து என்ன சிங்கரஸ் ஸ்பீடோ, இப்போ 2 போல்னா 3000 RPM, 4 போல்னா 1500 RPM, 6 போல்னா 1000 RPM, அந்த ஆர்பிஎத்தில் அப்படியே அந்த சிங்கரஸ் ஸ்பீடோட ஓடக்கூடிய மோட்டர் இந்த மோட்டர்ஸ். அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா, அதுக்கான விளக்கம் வந்து an alternator which runs as a slipless motor. ஸ்லிப் இல்லாத ஒரு மோட்டராக ஒரு ஆல்டர்னேட்டர் ஓடினா எப்படி இருக்கும்? அதான் சிங்கரஸ் மோட்டர். அதாவது ஆல்டர்னேட்டருக்கும் சிங்கரஸ் மோட்டருக்கும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ரெண்டுலேயும் ஒரே மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்குது. இப்போ நம்ம அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு இண்டக்ஷன் மோட்டர் ஸ்லிப்போட ஓடுதுன்னு சொன்னோம். அது அந்த ஸ்லிப்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம், இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்க, இது வந்து போல், அந்த போலோட இண்டக்ஷன் மோட்டருடைய ரோட்டருடைய பொசிஷன் பாருங்க. இந்த போல் அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்கு. இது பின்னாடி ஸ்லிப் ஆகுது. ஸ்லிப் ஆகி ஸ்லோ ஆகுது. ஸ்லோ ஆகிறப்ப பாருங்க, ஒரு மேக்னெட் போலுக்கு வந்துருச்சு, ரெண்டாவது மேக்னெட் போலை நோக்கி இது வந்துருச்சு. ஸோ இதுதான் ஸ்லிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல ஒன்று போல இருந்தது, 2 டர்ன்லேயே இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இதே மாதிரி 4% ஸ்லிப்னா அதுக்கு தகுந்தால அதனுடைய ஆர்பிஎம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். சிங்கரஸ் ஸ்பீடில் இந்த ரோட்டர் ஸ்டேட்டார் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸ்டேட்டாருடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். ஆனால் ரோட்டருடைய ஸ்பீடு வந்து குறையும். இந்த ஸ்லிப்பு தான் இண்டக்ஷன் மோட்டரில் டார்க்கும் ஜென்ரேட் பண்ணுது. ஸோ ஸ்லிப் தவிர்க்க முடியாது இண்டக்ஷன் மோட்டரை பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ நம்ம வந்து ஒரு சிங்கர்னஸ் மோட்டர் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். இது வந்து சிங்கர்னஸ் மோட்டருடைய ஸ்டேட்டார், இது வந்து அதனுடைய ரோட்டர். ரெண்டுமே சேம் நம்பர் ஆஃப் போல்ஸில் வைண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதில் உள்ள 4 போல் மோட்டர்னால் இதில் பாருங்கள், நார்த் நார்த், சவுத் சவுத்துன்னு இருக்குது. ஃபேஸ் RYB 3 ஃபேஸுக்கும் அதுக்கு தகுந்தால அந்த ஆங்கிளில் வைண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ இந்த ரோட்டர் வந்து பாருங்கள், இந்த நார்த் போலுக்கு நேராக இதனுடைய சவுத் போல் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இது வந்து ரன்னிங் டயத்தில் உள்ளது. ரன்னிங் டயத்தில் பாருங்கள், அந்த நார்த் போலும் சவுத் போலும் ஒன்றுக்கு ஒன்று மேக்னெட்டிக் லாக் ஆகி ஸ்லிப் ஆகாமல் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஸ்லிப்பே இருக்காது. அப்படியே ஃபுல் ஆர்பிஎம்மும் அப்படியே ஓடும். அதுதான் சிங்கர்னஸ் மோட்டர். ஸோ சிங்கர்னஸ் மோட்டர் வந்து என்ன பர்பஸுக்கு பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ரெக்யர்மெண்ட் இருக்கிற இடத்துல பயன்படுத்துவாங்க. பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் பண்ண வேண்டிய இடத்துல பயன்படுத்துவாங்க. அதெல்லாம் எப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஆல்டர்னேட்டர் தான் சிங்கரஸ் மோட்டர் சொன்னோம். ஆல்டர்னேட்டருக்கும் சிங்கரஸ் மோட்டருக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அது என்ன, ஒரு ஆல்டர்னேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுங்களுடைய ஒரு ஓவர் வியூ பார்க்கலாம். இப்போ ஆல்டர்னேட்டர், இது ஒரு ஆல்டர்னேட்டர். இதுக்கு ஒரு பிரைம் மூவர், அது வந்து டீசல் இன்ஜின் அல்லது டர்பைன்ஸ், ஸ்டீம் டர்பைன், ஏர் டர்பைன், வாட்டர் டர்பைன், ஏதோ ஒன்று, விண்ட் டர்பைன் ஏதோ ஒன்று இருக்குது. அது வந்து இந்த ஆல்டர்னேட்டருக்கு மெக்கானிக்கல் பவர் கொடுக்குது. அந்த ஆல்டர்னேட்டருடைய ஃபீல்டுக்கு எக்ஸிட் பண்ணுறதுக்கு எக்ஸைட்டர், அது வந்து வெளியில இருந்து ஒரு ஷண்ட் ஜென்ரேட்டரோ அல்லது ஒரு பேட்டரி மூலமாகவோ அல்லது அவுட் சைட் சோர்சஸ் மூலமாகவோ டிசி பவர் இந்த ஃபீல்டுக்கு கிடைக்குது. ஸோ அந்த ரெண்டும் கம்பைன்ட் ஆகி நமக்கு எலக்ட்ரிக்கல் பவர் ஆல்டர்னேட்டருடைய ஸ்டேட்டார்லேருந்து வெளியில் வருது. அந்த எலக்ட்ரிக்கல் பவர் 3 ஃபேஸ் எலக்ட்ரிக்கல் பவராக நமக்கு சைன் வேவாக கிடைக்கிறது. இது வந்து லோடில், இதில் லோடை கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டருடைய ஒர்க்கிங். இப்போ ஒரு சிங்கர்னஸ் மோட்டருடைய ஒர்க்கிங் அப்படின்னு பார்ப்போம். அதுவும் கிட்டத்தட்ட ஆல்டர்னேட்டர் தான். ஆனால் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எலக்ட்ரிக்கல் பவரை ஃபீட் பண்ணுறாங்க. அதனுடைய ஸ்டேட்டாக இருக்குது. ஃபீல்டுக்கு அதே எக்ஸைட்டர் தான், எக்ஸிட்டிங் பவர் ஃபீல்டுக்கு கொடுக்குறாங்க. 2 எலக்ட்ரிக்கல் பவரும் கம்பைன்ட் ஆகி மெக்கானிக்கல் பவர் அவுட்புட்டாக வருது. ஏன்னா இது வந்து மோட்டர், அது வந்து ஜெனரேட்டர், இது மோட்டருங்கிறதுனால மெக்கானிக்கல் பவர் அவுட்புட்டாக வருகிறது. இந்த இந்த சிங்கரஸ் மோட்டரில் இன்னொரு அடிஷனல் என்னென்னா, அந்த மோட்டருக்கு ஸ்டார்ட் பண்ண செல்ஃப் ஸ்டார்டிங் கிடையாது. அதனால் பிரைம் மூவர் மூலமாக அதை ஏதோ ஒரு பிரைம் மூவர் வச்சு, பிரைம் மூவரோ அல்லது ஒரு சப்போர்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா இதை டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த மோட்டர் ரன்னிங்கில் இருக்கும். இது வந்து ஒரு சிங்கர்னஸ் மோட்டருடைய ஒரு டிசைன் ஓவர் வியூ. சிங்கர்னஸ் மோட்டர்ஸ் ஆர் almost identical with the corresponding alternator.
அதே மாடல் உள்ள ஆல்டர்னேட்டருக்கும் சிங்கரஸ் மோட்டரும் ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கல் தான், ஒன்று போல இருக்கும். ஏன்னா மோட்டர் வந்து மெக்கானிக்கல் பவரை ஜென்ரேட் பண்ணுது, ஆல்டர்னேட்டர் எலக்ட்ரிக்கல் பவரை ஜென்ரேட் பண்ணுது, அவ்வளோதான் வித்தியாசம். ஸ்டேட்டார் கன்சிஸ்ட் ஸ்டேஷனரி ஆர்மச்சூர். ஸ்டேட்டாரில் வந்து ஆர்மச்சூர் பைண்டிங்ஸ் இருக்குது, அது ஸ்டேஷனரி. ரோட்டார் கன்சிஸ்ட் ஃபீல்டு மேக்னட். சிங்க்ரனஸ் மோட்டர்லேயே ரோட்டார் ஆர்மச்சூரும் ஸ்டேட்டார் ஃபீல்டு மேக்னட்டாகவும் உள்ள மாடல் உண்டு. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த சிங்க்ரனஸ் மோட்டர்ஸ் ஆர் ஸ்டேஷனரி ஆர்மச்சூர் டைப் தான். இந்த டைப்பில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். போத் ஆர் ஹேவிங் சேம் நம்பர் ஆஃப் போல்ஸ். ரெண்டுமே ஒரே நம்பர் ஆஃப் போல்ஸ். இதில் வந்து 4 போல் மோட்டர்னா இதுவும் ரோட்டோரும் 4 போல் மோட்டாராகத்தான் 4 போல் ரோட்டோராகத்தான் பைண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. இது 4 போல் ஆர்மச்சூர், 4 போல் ரோட்டோர் ஃபீல்டு. இப்போ அதனுடைய ஒரு எலக்ட்ரிக்கல் டயக்ராம் பார்ப்போம். ஸ்டேட்டார் வந்து மோஸ்ட்லி ஸ்டார் கனெக்டர் ஸ்டேட்டார். இதுக்கு வந்து ஸ்டேபிளான சப்ளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 ஃபேஸ் சப்ளை 4 and 5 வோல்ட். 4 and 5 வோல்ட்னா 4 and 5 வோல்ட் இதுக்கு ஸ்டேட்டாருக்கு கொடுக்கப்படுது. இது வந்து 4 போல் வைண்டிங்னு வச்சுக்கோங்க. ரோட்டோர் ஃபீல்டும் 4 போல் வைண்டிங் தான். அந்த ரோட்டோர் ஃபீல்டுக்கு டிசி சப்ளை ஃப்ரம் ஷண்ட் அல்லது ஒரு காம்பவுண்ட் ஜெனரேட்டர் அல்லது ஒரு பேட்டரி, இதன் மூலமாக டிசி சப்ளை ஸ்லிப்ரிங்ஸ் வழியாக உள்ள கொடுக்கப்படுது. ஏன்னா ரோட்டோர் சுற்றிட்டு இருக்கிறதுனால அதுக்குள்ள பவர் சப்ளை ஸ்லிப்ரிங்ஸ் வழியாக கொடுக்கப்படுகிறது. ஆல்டர்னேட்டரில் நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம் தான், அதே கான்செப்ட் தான் இதில் இருக்குது. ஆனால் என்னென்னா இந்த ரெண்டுலேயும் பவர் சப்ளை கொடுக்குறாங்க. அது என்னத்துக்கு டபுள் எக்ஸைட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸ்டேட்டார் ஆர்மச்சூர் எக்ஸைட்டட் வித் 3 ஃபேஸ் ஏசி சப்ளை அண்ட் இட் ப்ரொடியூசஸ் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த ஸ்டேட்டார் ஆர்மச்சூருக்கு நம்ம வந்து 3 ஃபேஸ் ஏசி சப்ளை கொடுக்கும். இது வந்து ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை இண்டக்ஷன் மோட்டரில் என்ன கான்செப்ட் இருக்கோ அதே கான்செப்டில் உற்பத்தி பண்ணுது. ஃபீல்டுக்கு ரோட்டோர் ஃபீல்ட்ஸ் ஆர் வவுண்டட் த சேம் நம்பர் ஆஃப் போல்ஸ். இதுவும் இது 4 போல்னா இது 4 போல், இது 2 போல்னா 2 போல், அதே நம்பர் ஆஃப் போல்ஸுக்கு வவுண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அண்ட் அதுக்கு வந்து ஃபீல்டு சப்ளை நம்ம டி சப்ளை கொடுக்குறப்ப ஜென்ரேட் ஸ்டெடி மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதில் வந்து இது ரொட்டேட்டிங், இது ஸ்டெடி மேக்னெட்டிக் ஃபீல்டு ரோட்டோர் ஃபீல்டில் உற்பத்தி செய்யப்படுகிறது. இது டபுள் எக்ஸிட்டேஷன். ஸ்டேட்டாருக்கும் எக்ஸைட் பண்ணுறோம், ரோட்டோரையும் எக்ஸைட் பண்ணுறோம். டபுள் எக்ஸிட்டேஷன் என்ன பண்ணுதுன்னா போத் மேக்ஸ் மேக்னெட்டிக் லாக்கிங் பிட்வீன் ஸ்டேட்டார் அண்ட் ரோட்டார் டு அச்சீவ் த சிங்க்ரனஸ் ஸ்பீட். ஏன்னா இது ஒரு இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஸ்டேட்டாருக்கு மட்டும் கொடுத்து ரோட்டோரை வந்து ஸ்குரல் கேஜ் ரோட்டர் மாதிரி வச்சிருக்க, இப்போ அது ஸ்லிப்பில் தான் ஓடிட்டு இருக்கும். ஸ்லிப்க்கு அப்புறம் தான் ரேட்டட் ஸ்பீடில் ஓடிட்டு இருக்கும். ஆனால் நமக்கு சிங்க்ரனஸ் ஸ்பீடு வேணும். அப்போ அச்சீவ் பண்ண ரோட்டோருக்கும் சப்ளை கொடுக்கணும். அதனால டபுள் எக்ஸிட்டிங் பண்ணியிருக்காங்க. அதனால என்ன நடக்குன்னா மேக்னெட்டிக் லாக்கிங் நடக்குது. அது என்ன மேக்னெட்டிக் லாக்கிங்னா ஸ்டேட்டாரில் உள்ள நார்த் போலோட ரோட்டோரில் உள்ள சவுத் போல், ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று அட்ராக்ட் பண்ணுறதுனால லாக் ஆயிரும். இங்கே சவுத் போலோட நார்த் போல், இங்கே நார்த் போலோட சவுத் போல், இங்கே சவுத் போலோட நார்த் போல். ஸோ இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று இந்த 4 போலுங்கிறப்ப இந்த 4 போலுமே இதோட லாக் ஆயிருது. மேக்னெட்டாக ஒன்றுக்கு ஒன்று பிடிச்சிக்கிடுது. அப்போ பிடிச்சிக்கிறப்ப நோ மெக்கானிக்கல் கான்டாக்ட் பட் பை மேக்னெட் ஃபோர்ஸ் ஒன்றுக்கு ஒன்று லாக் ஆகிக்கிறது. அப்போ இந்த ஃபீல்டு என்ன ஸ்பீடில் சுற்றுதோ அதே ஃபீல்டில் இந்த ரோட்டரும் சுற்றும். அதனால தான் சிங்க்ரனஸ் ஸ்பீடில் சுற்றுதுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மேக்னெட்டிக் லாக்கிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க. இப்போ அடுத்தது சிங்க்ரனஸ் மோட்டருடைய ஸ்டார்டிங் பற்றி பார்ப்போம். இப்போ சிங்க்ரனஸ் மோட்டருடைய ஒரு ஷீமாட்டிக், இந்த ஷீமாட்டிக்கில் பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரிக்கல் பவர் கொடுக்குறோம். டபுள் எக்ஸைட்டிங் கொடுத்து மெக்கானிக்கல் பவர் வரும்னு சொன்னோம். ஆனால் நார்மலாக நம்ம கொடுத்த உடனே இது ஸ்டார்ட் பண்ணாது. ஏன்னா ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தால் கூட ஃபீல்டுக்கும் பவர்லாம் கொடுக்காம, இப்போ ஃபீல்டு வந்து ஸ்டார்டிங் டேத்தில் பவர் கொடுத்தா கூட செல்ஃப் ஸ்டார்டிங் கிடையாது. அப்போ அதை நம்ம ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் மெஷினை வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது ஸ்டார்டிங்காக நம்ம ஏதோ ஒன்று டிசைன் பண்ணணும், அப்போ தான் இது ஓடும். அதுக்கு ஒரு ப்ரைம் மூவர் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு, அதாவது ரேட்டட் ஸ்லிப்புக்கு முன்னாடி உள்ள ஸ்பீடுக்கு வந்த உடனே ஃபீல்டுக்கு பவரை கொடுத்து மெக்கானிக்கலாக பவர் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதை கட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதான் இதில் நடக்கிற கான்செப்ட். அந்த ஸ்டார்டிங் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குது ஒரு சிங்க்ரனஸ் மோட்டாரை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டார்டிங் ஏ சிங்க்ரனஸ் மோட்டார். ஒன்று வந்து யூஸிங் எ போனி மோட்டர். ஒரு போனி மோட்டர்னு ஒரு மோட்டரை வச்சு இதை வந்து ரன் பண்ணுறது. யூஸிங் டேம்பர் வைண்டிங்ஸ், ஃபீல்டில் டேம்பர் வைண்டிங்ஸை வச்சு பண்ணுறது. அப்புறம் பை சிங்க்ரனைசேஷன் பண்ணுறதன் மூலமாகவும் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது என்ன? பை யூஸிங் எ போனி மோட்டார், த ஸ்மால் இண்டக்ஷன் மோட்டார் கப்பிள்டு டு த சிங்க்ரனஸ் மெஷின் ஃபார் ஸ்டார்டிங் பர்பஸ். இந்த மெஷின் கூட ஒரு குட்டியாக இதை ஸ்டார்ட் பண்ணி விடுறதுக்காகவே ஒரு மோட்டரை இண்டக்ஷன் மோட்டரை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இதனுடைய
ஸ்டேட்டாருக்கு சப்ளையை கொடுத்துட்டு அந்த குட்டி மோட்டரை வச்சு இதை ரொட்டேட் பண்ணுவாங்க. இது ரொட்டேட் பண்ண ஆரம்பித்து அந்த இப்போ உதாரணத்துக்கு இது 4 போல் மோட்டர் வைங்க, 1440 RPM வந்த உடனே நியர் டு சிங்கரஸ் ஸ்பீடு வந்த உடனே இந்த குட்டி மோட்டரை டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க, அதாவது சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. போனி மோட்டார், அந்த குட்டி மோட்டார் வந்து போனினா குதிரை குட்டின்னு பேர். ஸோ அதனால் ஒரு குட்டி மோட்டரை ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆஃப் பண்ணிட்டு ஃபீல்டுக்கு சப்ளை கொடுத்துருவாங்க. ஃபீல்டுக்கு ஸ்லிப்பிங்ஸ் வழியாக சப்ளை கொடுக்குறப்ப அந்த மோட்டார் வந்து அந்த ஸ்பீட்லேருந்து சிங்கரஸ் ஸ்பீடுக்கு அப்படி ரைஸ் ஆகி சிங்கரஸ் ஸ்பீடில் ஓட ஆரம்பிச்சிடும். இது வந்து யூஸிங் ஏ போனி மோட்டார். அடுத்த மெத்தட் என்னன்னா யூஸிங் டேம்பர் வைண்டிங்ஸ். இது என்னன்னா நம்ம இண்டக்ஷன் மோட்டரில் உள்ள ஸ்குரில் கேஜ் ரோட்டர் எப்படி இருக்கோ அதே மாதிரி இதில் உள்ள ஃபீல்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பைண்டிங்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஷார்ட் சர்க்கியூட்டட் பார்ஸ் உள்ள பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், ஒரு இண்டக்ஷன் மோட்டார் கான்செப்டில் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபீல்டுக்கு சப்ளை கொடுக்க மாட்டாங்க. ஃபீல்டு டிஸ்கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஃபீல்டு வைண்டிங்ஸ் ஷார்ட் சர்க்கியூட் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா ஸ்லிப்ரிங்க்கு வெளியில் அந்த ஃபீல்டை வந்து ஷார்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ அது ஒரு ஷார்ட் சர்க்கியூட்டட், அதாவது என்ன சொல்லுவோம் நம்ம ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டார் மாதிரி அது ஒர்க் பண்ணும். அது இல்லாமல் அடிஷ்னலாக ஸ்குரில் கேஜ் வைண்டிங் மாதிரியே உள்ள ரோட்டர் பார்ஸ், அந்த பார்ஸை 2 பக்கமும் ஷார்ட் சர்க்கியூட் பண்ணி ஒவ்வொரு ஃபீல்டு போல்லையும் இருக்கும். அப்போ அந்த ஃபீல்டு போல் ஷூவில் அப்படி இருக்கிறப்ப நம்ம இதுக்கு பவர் சப்ளை கொடுக்குறோம், ஏசி பவர் சப்ளை கொடுக்குறப்ப அது ஒரு இண்டக்ஷன் மோட்டார் மாதிரியே ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகி அந்த இண்டக்ஷன் மோட்டாருடைய ஸ்பீடு மாதிரி அந்த ஸ்பீடு அச்சீவ் ஆன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபீல்டை ஷார்ட் பண்ணியிருந்த ஃபீல்டை ஓப்பன் பண்ணி அதுக்கு எக்ஸிட்டிங் சப்ளை கொடுத்துருவாங்க. அந்த ஸ்பீடு இப்போ உதாரணத்துக்கு 1440லேருந்து 1500 RPMத்துக்கு இந்த சிங்கரஸ் மோட்டார் ரைஸ் ஆகி அந்த சிங்கரஸ் ஸ்பீடில் ஓட ஆரம்பிச்சிடும். இது வந்து பை யூஸிங் டேம்பர் வைண்டிங்ஸ். அடுத்தது பை சிங்க்ரனைசேஷன். இது என்ன பண்ணுவாங்கன்னா இது ஒரு ஆல்டர்னேட்டராகவே ஒரு பிரைம் மூவர் கனெக்ட் பண்ணி ஒரு ஆல்டர்னேட்டராக இதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆல்டர்னேட்டராக ஒரு டீசல் இன்ஜின் இருக்குது, அந்த டீசல் இன்ஜினை வச்சோ அல்லது ஒரு டர்பைன் வச்சோ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணி இதை சிங்க்ரனைஸ் பண்ணுவாங்க. பேரலல் ஆப்ரேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்ரேஷனுக்கு இதை வந்து பஸ்பாரோட சிங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, பிரைம் மூவரை டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ இது ஒரு மோட்டராக ஓட ஆரம்பிச்சோம். அதில் லோடை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த லோடு வந்து சுற்ற ஆரம்பிச்சோம். ஸோ ஆல்டர்னேட்டராகவே ஸ்டார்ட் பண்ணி சிங்க் பண்ணிட்டு பஸ்பாரில் அப்புறம் பிரைம் மூவரை கட் பண்ணிடுவாங்க. லோடு, அதாவது இது கொடுத்த பவரை பவர் மெக்கானிக்கல் பவரை கட் பண்ணிடுவாங்க. எலக்ட்ரிக்கல் பவர் ஆல்ரெடி இருக்குது. அந்த பிரைம் மூவர் கட் பண்ண உடனே ஃபீல்டுக்கும் ஆல்ரெடி நம்ம ஆல்டர்னேட்டராக ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஃபீல்டுக்கும் எக்ஸிடேஷன் இருந்திருக்கும். ஸோ அந்த மோட்டர் சிங்கரஸ் மோட்டராக ஓட ஆரம்பித்து விடும். இது வந்து 3வது மெத்தட். இந்த 3 மெத்தடில் ஏதோ ஒரு மெத்தடில் அதை பண்ணுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இது பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் பண்ணக்கூடிய சிங்கரஸ் மோட்டர் பவர் ஃபேக்டரை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நம்ம சொன்னோம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிளான்ட்டில் 4 ஆல்டர்னேட்டர் இருக்குன்னா 3 ஆல்டர்னேட்டர் தான் லோடு தேவைப்படுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, 3 ஆல்டர்னேட்டரை பவரில் ஓட்டிட்டு இதையும் அதில் சிங்க் பண்ணி அதை சிங்கரஸாக மாற்றி விட்டுருவாங்க. சிங்கரஸ் மோட்டராக மாற்றிட்டு ஓவர் எக்ஸைட்டட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து அந்த லைனில் உள்ள பவர் ஃபேக்டரை கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கும். நமக்கு தேவைப்படுறப்ப பவர் ஃபேக்டர் கரெக்ஷனாகவோ இல்லை ஆல்டர்னேட்டராகவோ இதை டபுள் பர்பஸில் இதை யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அது வந்து இந்த பை சிங்கர்னைசேஷன் மெத்தடில் இதை பண்ணிக்கலாம். அடுத்தது இதனுடைய பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் பண்ணுதுன்னு நம்ம சொன்னோம். அது எப்படி கரெக்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலாக இதுதான் வீக் கர்வ் ஆஃப் சிங்கர்னஸ் மோட்டார். வீக் கர்வில் இது வந்து ஃபீல்டு கரண்ட், இது வந்து ஆர்மச்சூர் கரண்ட், ஸ்டேட்டாருடைய கரண்ட். நம்ம ஸ்டேட்டாருக்கு 3 ஃபேஸ் கொடுத்துருக்கோம். அந்த 3 ஃபேஸில் அதில் ஒரு கரண்ட் வந்திருக்கும், அது ஸ்டேட்டார் கரண்ட். இது வந்து ஃபீல்டு கரண்ட். ஃபீல்டு கரண்ட்டும் என்ன பண்ணியிருக்கோம், ஃபீல்டுக்கு ஃபிக்ஸடாக டிசி பவர் சப்ளை கொடுத்துருக்கோம். ஃபிக்ஸடு இல்லை, ஒரு டிசி பவர் சப்ளை கொடுத்துருக்கோம். அந்த பவர் சப்ளை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்மச்சூர் கரண்ட் வந்து இப்போ இந்த 3 கர்வ் இருக்குது. இது வந்து நோ லோட், ஹாஃப் லோட், இது வந்து ஃபுல் லோட். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் இந்த ஃபீல்டு வோல்டேஜ் இது இருக்கிறப்ப யூனிட்டி பவர் ஃபேக்டரில் இந்த மோட்டர் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கும். 1 பவர் ஃபேக்டரில் ரன் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ இந்த எக்ஸிடேஷன் லெவல் வந்து இந்த லெவலில் இருக்கிறப்ப, அப்போ யூனிட்டியில் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இது வந்து நோ லோடு கரண்ட், நோ லோடு ஆர்மச்சூர் கரண்ட், இது வந்து ஆஃப் லோட், இது ஃபுல் லோடு கரண்ட். அதே இது இந்த ஃபீல்டு எக்ஸிடேஷனை குறைக்கிறப்ப லேகிங் பவர் ஃபேக்டரில் இந்த மோட்டர் ரன் பண்ணும். அப்போ பாருங்கள் இந்த பக்கத்தில் இருக்குது ஹை ஆர்மச்சூர் கரண்ட் தான் இருக்குது. எல்லாமே ஒரே லெவல் ஆர்மச்சூர் கரண்ட் தான் லோ லோட்லேயும். ஏன்னா இது வந்து ரியாக்டிவ் பவர், இது என்ன பண்ணுதுன்னா லேகிங்கில் இருக்குது. ஸோ நம்ம இந்த எக்ஸிடேஷனை கூட்டிகிட்டே வர இங்கேருந்து அப்படியே குறைஞ்சி இந்த இடத்துக்கு வந்து திருப்பி எக்ஸிடேஷன் இன்னும் கூட்டுறப்ப
அப்படி லீடிங்கில் போகும். இந்த சைடு லீடிங் ஓவர் எக்ஸிடேஷன், இந்த சைடு அண்டர் எக்ஸிடேஷன். ஸோ இந்த மோட்டோரை ஆல்மோஸ்ட் நோ லோட் அல்லது ஸ்லைட்லி லோடடில் வச்சுக்கிட்டு எக்ஸிடேஷனை ஓவர் எக்ஸிடேஷன் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? இந்த மோட்டோர் வந்து இந்த பக்கம் எக்ஸிடேஷன் கூட்டிகிட்டே போகிறப்ப, ஃபீல்டு கரண்ட்டை கூட்டிகிட்டே போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக லீடிங் பவர் ஃபேக்டர் எடுக்கும். லீடிங் பவர் ஃபேக்டருங்கிறது ஒரு சிங்கர்னஸ், நம்ம வீட்டில் நம்ம பவர் ஃபேக்டர் கரெக்ஷனுக்கு பிளான்ட்டில் பயன்படுத்துகிற கெப்பாசிட்டர் பேங்க் மாதிரி இது வந்து சிங்கர்னஸ் கெப்பாசிட்டராக இந்த மோட்டோர் ஒர்க் பண்ணும். அதனால் லீடிங் ஓவர் எக்ஸிடேஷன் ஆஃப் ஃபீல்டு கரண்ட் பண்ணுறப்ப அது வந்து லீடிங் பவர் ஃபேக்டரை மெயின்டைன் பண்ணும். ஸோ இதோடைய பஸ் பவரில் நிறைய இண்டக்ஷன் மோட்டர்ஸ் வந்து லேகிங் பவர் ஃபேக்டர் இருக்கும். அந்த லேகிங் பவர் ஃபேக்டரை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த மோட்டர் லீடிங் பவர் ஃபேக்டரை வச்சு யூனிட்டிக்கு கொண்டு வருவாங்க, நியர்பை யூனிட்டிக்கு கொண்டு வந்து ரன் பண்ணுவாங்க. ஸோ பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் இப்படி தான் நடக்கு. அது எப்படி லீடிங் அல்லது லேகிங் பண்ணுது எக்ஸிடேஷன் மூலமாக அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து லீடிங் பவர் ஃபேக்டருடைய ஃபேஸார் டயக்ராம், வெக்டார் டயக்ராம். இது வந்து லேகிங் பவர் ஃபேக்டருடைய வெக்டார் டயக்ராம். இது வந்து விஎம், இது வந்து மோட்டோருடைய அந்த ஸ்டேட்டாருக்கு கொடுக்கப்பட்ட வோல்டேஜ்னு வச்சுக்கணுங்க. இது வந்து அந்த ரோட்டோருக்கு கொடுக்கப்படுகிற எக்ஸிட்டிங் வோல்டேஜ். இதை விட இந்த வோல்டேஜ் அதிகமாக இருக்குது. அப்படி அதிகமாக இருக்கிறப்ப அதனுடைய வெக்டார் வந்து இங்கே வரும். இந்த கரண்ட் வந்து இந்த சைடு கட் பண்ணும். ஸோ இந்த ஆங்கிளில் இருக்கும். அதனால் இதுக்கு லீடிங்கில் பவர் ஃபேக்டர் ஆங்கிள் இருக்கும். லீடிங் பவர் ஃபேக்டரில் அந்த மோட்டர் வந்து ஓவர் எக்ஸிடேஷன் பண்ணுறப்ப இதை விட ஓவர் எக்ஸிடேஷன் விஎம்மை விட இஎம் வந்து அதிகமாக இருக்கிறது. அப்போ விடியை விட இஎம் அதிகமாக இருக்கிறப்ப ஓவர் எக்ஸிடேஷன் பண்ணும். ஸோ இதனுடைய ரிசல்டன்ட் வந்து இங்கே வரும். அந்த பவர், அந்த ரிசல்டன்ட் பவர் வந்து லீடிங் பவர். அதனால் இந்த ஆங்கிள் காஸ் தீட்டால கரண்ட்டுடைய ஆங்கிள் இருக்கும். ஸோ இது வந்து லீடிங் பவர் ஃபேக்டர். இங்கே லேகிங் பவர் ஃபேக்டர் பாருங்கள், இந்த விடியை விட இஎம்ங்கிறது ரோட்டோர் கொடுக்குற ஃபீல்டு பவர், விடிங்கிறது டெர்மினல் பவர், அது மோட்டோருக்கு கொடுக்குற டெர்மினல் பவர். அதை விட இது கம்மியாக இருக்குது. அந்த வோல்டேஜ் கம்மியாக இருக்கிறதுனால என்ன ஆகுது? இதனுடைய ரிசல்டன்ட் வந்து இங்கே வருது. ஸோ இந்த கரண்ட் வந்து இந்த ஆங்கிளில் இருக்கும், லேகிங் பவரில் இருக்கும். ஸோ ஓவர் எக்ஸைட்டட் பண்ணி ஆல்மோஸ்ட் நியர்பை நோ லோடில் ரன் பண்ணுறப்ப லீடிங் பவர் ஃபேக்டர் எடுக்கும். லோடில் ஏன் ரன் பண்ணக்கூடாதுன்னா லோடில் அது கரண்ட் எடுத்து வேஸ்ட்டு. அது வந்து ஒரு ரியாக்டிவ் பவரை ஸ்டோர் பண்ணி சப்ளை பண்ணணும். இப்போ லேகிங் பவரில் என்ன பண்ணோம்னா அண்டர் எக்ஸிடேஷனில் இது வந்து பஸ் பார்லேருந்து கரண்ட்டை எடுக்கும். ஓவர் எக்ஸிடேஷனில் இது பஸ் பாருக்கு கரண்ட்டை கொடுக்கும். அப்போது என்ன பண்ணுது? நம்ம ஒரு கெப்பாசிட்டர் பேங்கும் அதே வேலையை தான் பண்ணுது. நார்மலாக கெப்பாசிட்டர் பேங்க் என்ன பண்ணுது? அதில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்டோரை வோல்டேஜ் சைன் வேவ் குறைஞ்சி வரப்ப பஸ் பாருக்கு கரண்ட்டை திருப்பி கொடுக்குது, ரிட்டர்ன் கொடுக்குது, VAR பவர். ஸோ அதே பவரை இந்த மோட்டரும் பஸ் பாருக்கு திருப்பி கொடுக்கும். அதனால தான் பவர் ஃபேக்டர் லீடிங்கில் வருகிறது. ஸோ லீடிங் பவர் ஃபேக்டர் வச்சு பவர் ஃபேக்டர் கரெக்ஷனுக்கு பயன்படுத்துகிறாங்க. இதை வந்து லோடுக்கு பயன்படுத்துறதை விட அதிகமாக பவர் ஃபேக்டர் கரெக்ஷனுக்காக இதை பயன்படுத்துகிறோம் அதிகம். லோடுக்கு எப்படி பயன்படுத்துகிறாங்க? இதனுடைய அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெல் சூட்டட் ஃபார் லோட்ஸ் வேர் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் இஸ் ரெக்வயர்ட். சில பிரிண்டிங் மெஷின், சில கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ஓட வேண்டிய மெஷின்ஸுக்கெல்லாம் இதை வந்து ஒரு லோடு ரன் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் அதிகமாக பவர் ஃபேக்டர் கரெக்ஷனுக்காக தான் வித் ஓவர் எக்ஸைட்டட் ஃபீல்டோட பயன்படுத்துகிறாங்க. இப்போ அடுத்தது இதில் வந்து என்ன விதமான டார்க் வருதுன்னு பார்ப்போம். இதில் 4 விதமான டார்க்குகள் இருக்குது. அதாவது ஸ்டார்டிங் டார்க்னா ஸ்டார்டிங் டயத்தில் உள்ள டார்க். ஸ்டார்டிங் டயத்தில் டார்க் வந்து ரொம்ப வேரியாக இருக்குது. ரொம்ப லோ டார்க்கும் இருக்குது, ஹை டார்க்கும் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரிஃபியூகல் பம்ப் இதை கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதோடைய ஸ்டார்டிங் டார்க் வந்து 10% ஆஃப் த ரேட்டட் ஃபுல் லோடு டார்க் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே இது ஒரு ஹெவி லோடு, ஒரு ரெசிப்ரோகேட் கம்ப்ரஸர்ஸ் இந்த மாதிரி இதோடு கனெக்ட் பண்ணியிருக்க டயத்தில் இதோடைய டார்க் 200% இருக்குது. மோர் தென் டபுள் த டைம் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் டார்க் ஒரு வைட் ரேஞ்சில் ஸ்டார்டிங் டார்க் இருக்குது. ரன்னிங் டார்க் என்னன்னா ரன்னிங் டயத்தில் அது ஜென்ரேட் பண்ணக்கூடிய ரொட்டேட்டிங் டார்க். அந்த டார்க் எவ்வளோ இருக்கணும்னா அதில் என்ன லோடு கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த லோடை அந்த ரேட்டட் ஸ்பீடில் சிங்கர்னஸ் ஸ்பீடில் ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த டார்க்கு இருக்கணும். அடுத்த டார்க் வந்து புல்லின் டார்க் என்னென்னா ஒரு பிரைம் மூவரை வச்சோ அல்லது ஒரு இண்டக்ஷன் மோட்டர் அல்லது ஒரு இண்டக்ஷன் டேம்பர் வைண்டிங்ஸை வச்சோ அல்லது போனி மோட்டார் வச்சோ இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும்.
ஸ்டார்ட் பண்ணி 0லேருந்து ஓடி அந்த நியர் டு சிங்கரஸ் ஸ்பீடு பக்கத்தில் போனவுடனே அதை கட் பண்ணி ஃபீல்டுக்கு எக்ஸைட்டிங் கொடுக்குறோம். அப்போ அந்த ஃபீல்டு எக்ஸைட்டேஷன் மூலமாக புல்லின் டார்க் மூலமாக அது சிங்கரஸ் ஸ்பீடை ரீச் ஆகுது. உதாரணத்துக்கு 1440 ஆர்பிஎம் போன உடனே பவர் பிரைம் மூவரை கட் பண்ணிட்டு ஃபீல்டுக்கு எக்ஸைட் பவர் கொடுக்குறாங்க. உடனே என்ன செய்யும், அந்த 1440லேருந்து 1500க்கு போகிறது இந்த புல்லின் டார்க் மூலமாகத்தான் அது போகிறது. சரி, வாட் இஸ் புல் அவுட் டார்க்? இப்போ ரன்னிங்கில் ஓடிட்டு இருக்கிறப்ப அந்த லோடு வந்து அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம அதனுடைய ஒரு குறிப்பிட்ட லோடை விட அதிகமாக நம்ம லோடு கொடுக்குறோம். அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அது கொஞ்சம் ஸ்லிப் ஆகும். ஸ்லிப்னா கூட தான் ஓடும், சேம் சிங்கரஸ் ஸ்பீடில் தான் ஓடும். ஆனால் போலுக்கும் நார்த் போலும் சவுத் போலும் ஒன்றுக்கு ஒன்று நேருக்கு நேர் இல்லாமல் ஒரு 90 டிகிரி மேக்னெட்டிக் ஆங்கிளுக்கு ஸ்லிப் ஆகும். ஸ்லிப் ஆகி அதிலே ஓடிட்டே இருக்கும். நம்ம லோடு கொடுக்க லோடு அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிகிரி கூட்டிகிட்டே போய் 90 டிகிரி மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஆங்கிள் வரைக்கும் வரும். வந்த உடனே அதுக்கு மேலேயும் லோடு அதிகமாக நம்ம கொடுத்தோம்னா புல் அவுட் ஆகிடும். அந்த மெஷின் வந்து புல் அவுட் ஆகி அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த 4 விதமான டார்க் இந்த ஒரு சிங்கரஸ் மோட்டாரில் இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஒரு சிங்கரஸ் மோட்டார்னால் என்ன, இது வந்து ஏசி மோட்டாரில் இண்டக்ஷன் மோட்டார் மாதிரி இது ஒரு டைப் ஆஃப் மோட்டார்ஸ். இந்த சிங்கரஸ் மோட்டார்ஸோடைய அப்ளிகேஷன் என்ன பண்ணுறாங்க, பவர் ஃபேக்டர் கரெக்ஷனுக்கு இது எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இதனுடைய டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங் பிரின்சிபல் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you very much for watching Abhiravian videos. Thank you.